2021, 26 காலகட்டத்தில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தீங்க. வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வேட்பாளராக வடக்கில் இப்போ போட்டியிடுறீங்க. மக்களினுடைய வரவேற்பு எந்த அளவுக்குங்க இருக்கு? கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புது தொகுதி, இல்லை மக்கள் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை. ஏன்னா 2016 நான் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் நின்றிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக கட்சியினோட பொறுப்பு பெரிய பொறுப்பு அப்படிங்கிறதால, ஏன்னா அப்போ மாநில பொதுச் செயலாளர், மாநில துணைத் தலைவர் அப்படிங்கிறதால இந்த சேலத்திலிருந்து நீலகிரி வரைக்கும் முழுக்க கட்சியோட பொறுப்பு நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கட்சியுடைய வேலை காரணமாக, நிர்வாக பொறுப்பு காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நலத்திட்ட பணிகள்லேருந்து எல்லாத்து பக்கம் வடக்கு மட்டும் இல்லை, அது சிங்காநல்லூர் இல்லை கவுண்டமலையம், ஈவன் கிணத்துக்கடவு, வால்பாறை, இந்த மாதிரி இடங்களில் கூட எங்களோட சமுதாய பணிகள் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கட்சி பணிகள். இதன் வாயிலாக எல்லா பக்கமே மக்களோட அறிமுகம் உண்டு, கட்சி நிர்வாகிகளோட தொடர்பு உண்டு. அதனால் இது எனக்கு ஒரு புது தொகுதியாக இருக்குது அப்படிங்கிறது இல்லை. ஏற்கனவே மக்களுக்கு நான் அறிமுகம் ஆகிருக்கிறேன். ரெண்டாவது அந்த மக்களுக்கும் என்ன தெரியும். அதனால் ஐ டோன்ட் ஃபீல் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கல. பட் எனிவே, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மக்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். குறிப்பாக கடந்த 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே மக்களினுடைய கவனத்தை ஈர்த்த தொகுதி எது அப்படின்னு சொன்னால் கோவை தெற்கு தொகுதியை சொல்லலாம். அதற்கு காரணம் நடிகர் கமலஹாசன் இந்த தொகுதியில் போட்டிட்டார். கமலஹாசனை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வானதி சீனிவாசன் அன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளராக பார்க்கப்பட்டார். அந்த ஒரு சூழலில் அந்த வாக்கு எண்ணிக்கை நேரத்தில் ஒருத்தருக்குமே யார் 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 அப்படின்ற ஒரு ஹைப் இருந்தது. அந்த ஹைப் இந்த முறையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் தெற்கு கேட்குறீங்களா, வடக்கு கேட்குறீங்களா? வடக்கில் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ரொம்ப தெளிவாக கோவை வடக்கு மக்கள் இந்த தடவை என்டிஏவுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஏனென்றால் இந்த தொகுதி உருவான காலத்திலிருந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. இந்த முறை வெகு நிச்சயமாக தமிழகம் முழுவதுமே என்டிஏ கூட்டணிக்கான ஆதரவு பெருகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழல் அப்படிங்கிறது கோவை வடக்குக்கு மிக மிக சாதகமாக இருக்குது. அதனால் போன முறை மாதிரி சாயந்தரம் 4 மணிக்கு மேலே நிலைமை மாறும் அப்படிங்கிறது இங்கே இல்லை. நல்ல தெளிவாகவே மக்கள் முடிவெடுப்பார்கள். குறிப்பாக இந்த கடந்த 2016 முதல் முறையாக நீங்கள் தேர்தலில் தெற்கு தொகுதிக்கு வந்தீங்க. தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து 5 ஆண்டுகளில் இந்த உங்களுடைய மக்கள் சேவை மையம் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தெற்கு தொகுதியை ஃபேஸ் பண்ணி உள்ளே மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு இடையில் வெற்றி பெற்றீங்க. இப்போது வெற்றி பெற்றதற்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் தெற்கு தொகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருப்பாங்க. அது என்ன மாதிரியான கோரிக்கைகள் அவங்க வச்சுருந்தாங்க? எத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்றியிருக்கிறோம்? முதல்ல அடிப்படையே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எம்எல்ஏ அவங்களோட பணிகள் என்ன, மக்களோட பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசுறது, அங்கே அரசாங்கத்தோட இணைஞ்சு அந்த திட்டங்களை செயல்படுத்துறது, இது ரொம்ப முக்கியமான பணி. ஆனால் ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ அப்படிங்கிறத மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு பிஜேபியோட ஒரு எம்எல்ஏ, திமுகவுக்கு அந்த அவர்ஷன் உண்டு. இவங்க நம்மளை கேள்வி கேட்குறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. ரெண்டாவது, ஒரு கோயம்புத்தூர் முழுமையே 10க்கு 10 அதிமுக பிஜேபிக்கு போனதால் திமுகவுக்கு கோயம்புத்தூர் மேலே ஒரு விதமான மனக்கடுப்பு உண்டு. அதனால் நிறைய திட்டங்கள் நாங்கள் நிறைய எழுந்திரிச்சு பேசும்போதும் சொல்லும்போதும் அதை புறக்கணிப்பாங்க, இல்லை செய்யறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவாங்க. இதை அசம்பிளியில் நான் நிறைய தரம் பார்த்துருக்கேன். ரோடு சரியில்லைன்னு நான் கேட்டப்போ சிறப்பு நிதியாக உங்களுக்கு 200 கோடி கொடுக்குறோம் ரோடுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 200 கோடியை இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கோயம்புத்தூர் மக்களை பார்த்து கேட்குறேன், கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயாச்சும் குறைஞ்சபட்ச ரோடு நல்லா இருக்குங்களா? இல்லைங்க. கார்பரேஷன் முழுக்க அவங்களோட கண்ட்ரோல் இருக்குது. கொலுசு என்னென்னவெல்லாம் கொடுத்து அந்த பதவியை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலர்ஸோட செயல்பாடுகள் படுமோசமாக இருக்கிறதால, கார்பரேஷன் செயல்பாடுகள் படுமோசமாக இருக்கிறதால எங்களுக்கு வரக்கூடிய கோரிக்கைகள் மனுக்களில் 95% கார்பரேஷன் ரிலேட்டடாக தான் வந்துட்டுருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? கார்பரேஷன் கம்ப்ளீட் ஃபெயிலியர். மாநில அரசாங்கம் எதிர்கட்சி இடத்துல ஒரு பெரிய திட்டத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, எம்எல்ஏ ஃபண்டில் 2 கோடி ரூபாய் நிதியை நான் கிட்டத்தட்ட 8 மாதம் பெண்டிங் வச்சுருந்தேன். எதுக்காகனா, மாற்றுத்திறனாளி பேரா ஒலிம்பிக் வீரர்களுக்கு ஒரு பயிற்சி மையம் கட்டணும்னு. கடைசி வரைக்கும் இடமே கொடுக்கலையே. அதுக்கப்புறம் நான் அந்த பணத்தை ஹையர் எஜுகேஷனுக்காக புலிகுளம் கவர்மெண்ட் விமன் ஆர்ட்ஸ் காலேஜுக்காக நான் கொடுத்தேன். இது ஒரு சாம்பிள். நான் பஸ் ஷெல்டர் கட்டணும்னு இடம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் போட்டு அந்த ஷெல்டர் வைப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்தோம். பட் இன் ஸ்பைட் ஆஃப் இட், தெற்கு தொகுதி மக்களுக்கு நான் சொந்த முயற்சியில் 11 திட்டங்களை செயல்படுத்தினேன். அதற்கான ரிப்போர்ட்டையும் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் த்ரூ சிவிக் பாலிசி ஃபாரம் மூலமாக. அது இல்லாமல் அசம்பிளியில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் வாய்ஸாக இருந்தேன். நான் குறிப்பாக நகர்ப்புற அதாவது ரொம்ப நெரிசலான பகுதி தெற்கு தொகுதி, மல்டி லெவல் கார் பார்க்கிங்காக மட்டும் 4 முறை அசம்பிளியில் பேசியிருக்கேன். இது வரைக்கும் கொடுக்கல.
அதே போல் வணிக வளாகம் நம்மளோட ரங்கேகவுடர் மார்க்கெட் பகுதியில் நல்ல பெரிய வணிக வளாகம் சகல வசதிகளோடு வேணும்னு கேட்டேன், கொடுக்கல. ஸ்மார்ட் சிட்டி பணிகள் கூட 6 மாத காலம் 1 வருஷ காலம் தொடர்ச்சி அசம்பிளில் நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் அதை ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே போகலாங்க.